இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளை இந்த பலியோடு ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே அப்பா. எங்களை உம்முடைய வலது கரத்தினால் இந்த நாள் பூராகவும் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவிக்க வேண்டும் என்றும், உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை வைத்து பத்திரப்படுத்தி காத்தருள வேண்டும் என்றும், நாங்கள் விரும்புகின்ற காரியங்களை உம்முடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ராயலின் அரசன் எரோபாவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ராயல் வீட்டாருடைய ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபாவாம் வாளால் மடிவான், அவனது நாட்டை விட்டு இஸ்ராயல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் அது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன்.
ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ராயலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டார்க்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ராயேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேனடையின் நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர்
முடக்குவாதமுற்ற ஒருவனுக்கு நற்சுகம் கொடுக்கின்ற பகுதியை நாம பார்க்கிறோம். 4 பேர் ஒருத்தனை கட்டிலோடு, அவனால நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறான். கட்டிலோடு சுமந்துக்கிட்டு இயேசு கிட்ட வர்றாங்க. அப்படி வந்த வேளையில இயேசு ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து கிடையாது, அவனை சுமந்துக்கிட்டு வந்தாங்களே அந்த 4 பேர், அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து அவனை சுகப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. சரி, ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நாம யோசிச்சு பார்க்கலாம். அவன் தான் சுகமடையணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மருத்துவர்களிடம் போயிருக்கலாம். மருந்து மாத்திரைகள் அவனுக்கு சுகம் கொடுக்கல. வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றினா அவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அதுவும் அவனுக்கு வாய்க்கல்ல. இன்னும் சிலர் அன்றைய நாட்களில் இருந்த மந்திர காரியங்கள், அந்த காரியங்கள் மூலமாக அவனுக்கு நற்சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவனை நம்ப வச்சு எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் பண்ணி அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்துட்டு கடைசியில அவனை திரும்பவும் அதே படுத்த படுக்க நிலைக்கே விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி எல்லா விதமான மெதட்டும் அவன் ட்ரை பண்ணி கடைசியில முடியாத நிலையில, இப்போ இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை நான் இப்படித்தான் செலவிடணும் அப்படி என்கின்ற மனநிலைக்கு வந்ததன் பிறகு அவன் அப்படியே படுத்திருந்திருக்கலாம். இப்போ இந்த சூழ்நிலையில இவனுடைய நண்பர்கள் வந்து இவனுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு அப்படி என்கின்ற மெஸ்ஸியா எல்லாருக்கும் நற்சுகம் கொடுக்கிறார், நீயும் அங்கு வந்தால் உனக்கும் நற்சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடும். ஆனா அதை கேட்டு நம்பும் அளவுக்கு அவனுடைய கடந்த காலம் அவ்வளவுக்கு ஆசீர் உள்ளதாக இல்லை, நம்பிக்கை உள்ளதாக இல்லை. அவன் யார்கிட்டெல்லாம் போனானோ அவர்கள் எல்லாரும் அவனை ஏமாற்றித்தான் விட்டார்கள். அப்போ ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தை சந்தித்தபடியினால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேலும் நம்பிக்கை இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன சொல்றான், வேண்டாம் விட்டுருங்கப்பா, நான் எப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் நாம முயற்சி செய்திருக்கிறோம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எத்தனையோ காரியங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த வீடு கட்டுகிற பணியில ஆண்டவரங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இருக்கிறார். திடீரென்று பார்த்தால் உலகத்தில் நடக்கக்கூடிய போர், அதன் மூலமாக பொருட்களின் விலை அதிகரிச்சிட்டு இனி என்ன பண்றது? ஆண்டவரே, உங்க ஆசீரோடு தானே தொடங்கணும், இப்போ அந்த வீடு பாதியில கிடக்குது. ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் சேர்த்தோம், எல்லாம் சூப்பரா சேர்த்துட்டு எங்க வாகனம் வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற வேளையில 2 நாட்கள்ல வாகனம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில திடீரென்னு பார்த்தா இந்த போர் மூலமாக விலை எல்லாம் உயர்ந்துருச்சுது, கையில் இருக்கிற பணம் பத்தாது, என்ன பண்றது? யாரோ ஒரு டாக்டராம், அவர் வந்தா நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுவாராம், இந்த சர்ஜரி பண்ண அவர் சரி பண்ணிடுவாராம், அவர் வர்றார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். திடீரென்னு பார்த்தா அவரால் வர முடியலையா. என்ன இது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றத்தில் முடிகின்ற பொழுது அவ்வளவுதான் வாழ்க்கை. இனிமேல எங்களால் எந்த ஒரு காரியத்தை அடைந்து கொள்ள முடியாது அப்படின்னு முடக்குவாதமுற்றவனை போல அநேக தடவையில நாமும் முடக்கப்பட்டு கிடக்கலாம். அப்பேற்பட்ட நம் அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி ஒரு வெளிப்பாடாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நம்பிக்கையில முடங்கி போய் கிடக்கக்கூடிய நம்மை, அந்த முடக்குவாத முற்றவனை போன்று இருக்கக்கூடிய நம்மை முற்றும் முழுவதுமாக ஆசீர்வதித்து நாம் சற்றும் எதிர்பாராத படிக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீரின் சிகரங்களுக்கு கொண்டு போவார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்த்துட்டு சொல்றாரு, ஏம்பா உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கேட்கல. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்தப்பா எந்திரி, எழுந்து உன்னுடைய படுக்கை நீயே தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த படுக்கையை விட்டு நான் எந்திரிப்பனா அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல எத்தனையோ வாட்டி அவன் யோசிச்சு கூட இருந்திருக்கலாம். அப்பேற்பட்டவனுக்கு இயேசு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மகிழ்வின் செய்தியை கொடுக்கிறார். எந்திரி,
எந்திரிச்சு உன்னுடைய படுக்கையை நீயே தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்திரிங்க. வீடு கட்ட முடியலையா? அது என்னது? விலை எல்லாம் உயர்ந்து போனா என்ன உங்களுக்கு? உங்களது மூலதனம் பணம் கிடையாது. நான் மூலதனமாக இருக்கிறேன். உங்களது உள்ளத்தில் வீட்டை கட்ட வேண்டும் அப்படி என்கின்ற வைராக்கியத்தை கொடுத்தது, கனவை கொடுத்தது நான். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் தானாக நடக்கும். அதுவும் நீங்க எதிர்பாராத விதத்தில் நடக்கும். அந்த மருத்துவர் உங்களை வந்து சந்திக்காது போனால் என்ன, அவரை விட பெட்டரான ஒருவரை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நீங்க கைகூடாமல் மனதால் உடைந்து நம்பிக்கை இழந்து போய் படுத்த படுக்கை முடக்கவாதமுற்ற நிலை என்கின்ற நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த நிலைகளில் எல்லாம் இருந்து நீங்கள் சீக்கிரமாகவே விடுதலையாகி ஆண்டவரது மகிமையை காணப்போவது உறுதி. அந்த நாள் நிச்சயமாக மகிழ்வின் சிகரங்கள் உங்களுக்கு தரப்படும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சொன்னாலும் செய்திடுவேன். நீர் என்ன சொன்னாலும் wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது இறையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக கிடைச்சுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாபை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டும் என்று வேண்டி ஜெபிப்போம். நாம் கேட்ட அத்தனை தேவைகளையும் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த போகின்றவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மகிழ்ந்திருப்போம். என்று மாத்திரம் அல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு.
தெய்வமே என் இயேசுவே பேசு. தென்றலே என் தென்றலே பேசு. தெய்வமே என் இயேசுவே பேசு.